ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிகம் ரைஸ் பண்ண போகிறோம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து கேப்சிகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகத்துலேயே சட்னி பண்ணலாம், சூப் போடலாம், இந்த மாதிரி கேப்சிகத்தில் நிறைய பண்ணலாம். நம்ம வந்து கேப்சிகத்தை குழம்புல போடும்போது நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரைஸாக கிண்டி கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கேப்சிகம் இருக்கதே தெரியாது, அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 2 தக்காளியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேப்சிகத்தை இப்படி சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வெள்ளைப்பூடு 4, இஞ்சி துண்டு சின்னது. இதை வந்து தட்டி வச்சா போதும், அம்மியில் தட்டி எடுத்துக்கோங்க, மிக்சியில் அரைக்காதீங்க. அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து டயட்டுக்காக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இதில் கேப்சிகம் ஸ்மெல் தான் அதிகமாக இருக்கணும், அதனால பட்டை சோம்பு கிராம்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கேப்சிகமே நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி வச்ச அந்த இஞ்சி பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கேப்சிகம் ரைஸ்க்கு தட்டி போட்டால் நல்லாயிருக்கும், நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வதங்கி இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. அது கேப்சிகத்தை போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்துட்டு சிவப்பு கேப்சிகம் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், மஞ்சள் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. கேப்சிகம் வந்து காரமாலாம் இருக்காது, அது வந்து நேச்சராகவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காரமாக இருக்கும், எப்படி குடமிளகா சாப்பிட்றது அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், இது காரமே இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பிரியாணி மசாலா பொடி வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ளேவர் கரம் மசாலா இது எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த குடமிளகாவோட ஸ்மெல் அடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் சேர்க்கும் போது அது வந்து பிரியாணி ஸ்மெல் மாதிரி வந்துடும், அப்போ வந்து நல்லா இருக்காது. இந்த டைமில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஓரளவு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதுக்கு வந்துட்டு 1.25 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். 1/4 கப்பு தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா கேப்சிகத்துலேருந்தும் தண்ணி வரும், தயிரும் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால நீங்கள் 1.25 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா சோறு குழஞ்சிரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சோறு குலையாது. 2 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலையாமல் உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. கேப்சிகம் வந்துட்டு விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி, விட்டமின் B6லாம் வந்துட்டு அதில் இருக்குது. பச்சை கேப்சிகத்தை விட சிவப்பு கேப்சிகமில் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ சிவப்பு கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கேப்சிகம் வந்து கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து டயட்டுக்கு ஃபாலோ பண்ணலாம். கேப்சிகம் வந்து பச்சை மிளகாவோட வெரைட்டி, ஸோ அல்சர் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இதை வந்து அல்சர் ஆக்காது. ஸோ அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.